தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு மூமெண்ட் பார்த்தோம்னா நடக்க போகுது அப்படின்றது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகி போச்சுன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஜனநாயகன் டீம் இந்த அவங்க கொடுத்துருக்கிற கேஸை வாபஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அது நடக்க போகுது. அதாவது நாங்கள் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீதிமன்றத்துக்கு அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு நீதிமன்றம் விசாரிக்க போகுது. அது முதல் வழக்காக விசாரிக்க போகுது. நாளைக்கு அவங்க விசாரிக்க போகிற ஃபர்ஸ்ட் வழக்கே பார்த்தோன்னா இதுதான். இதுக்குண்டான தீர்ப்பும் அவங்க நாளைக்கு சொல்ல போகிறாங்க. நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. பெரிய அளவில் வேறு எதுவும் பேச வாய்ப்பில்லை. அதனால் சரி, ஓகே, உங்கள் விருப்பம் தான், மறுபடியும் மறுதணிக்கைக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு தான் அவங்களும் சொல்ல போகிறாங்க. ஏன்னா கேவியனும் பார்த்தோன்னா அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. நாங்கள் படத்தை மறுதணிக்கைக்கு அனுப்பிக்கிறோம், அதனால் இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் அந்த கடிதத்திலே எழுதி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது, சமரசமாக போயிருங்க அப்படின்ற மாதிரி நல்ல தீர்ப்பு தான் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா சென்சார் நிறுவனம் போனதுக்கப்புறமா ஒரு 20 டேஸ்க்குள்ளே வந்து இந்த படத்தை அவங்க பார்த்துட்டு மறுதணிக்கையை பார்த்துட்டு மறுபடியும் வந்து அதுக்கு சென்சார் கொடுக்கணும், யூபிஐ கொடுக்கணும், யூஏ கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது கட்சி இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்க சொல்லுவாங்க. அந்த வேலைகளெல்லாம் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி February 9 அப்படிங்கும்போது February 20க்குள்ளே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சென்சார் போர்டு நிறுவனம் ஒரு 5 டேஸ் 6 டேஸ்க்குள்ளே அதை பார்த்துட்டு மறுதணிக்கைன்றதை பார்த்துட்டு சென்சார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி 20ல் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். அது என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு விசாரணையில் தீர்ப்பு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக தான் வரும்னு தோணுது. நம்பலாம். இல்லை மறுபடியும் வேறு ஏதாவது குடைச்சல் கொடுத்து நீதிமன்றமே வந்து ஜனநாயக திரைப்படத்தை தள்ளி போகிறக்குண்டான வேலைகளை அந்த பிஜேபி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல தீர்ப்பாக தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காத்திருப்போம். இந்த பிரச்சனையே வேணாம், நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு கேவின்னு பார்த்தோன்னா ஒரு முடிவு எடுத்து இந்த ஸ்டெப்பை மூவ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும்னு தோணுது. ஸோ காத்திருப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.